ஹலோ மக்களே, வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோயிலில் போய் பொங்கல் வச்சோம் செவ்வாய்க்கிழமை. அந்த வீடியோ தான். ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணேன், ஆனால் சென்ட் ஆக மாட்டேங்குது, டவர் இல்லை. அதை ஃபுல் வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே கிளம்பியாச்சு. கிளம்பி குளிச்சுட்டு உட்காந்து அம்மா கூழ் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு போங்க, லேட் ஆகும் வர்றதுக்கு அப்படின்ட்டு அதோட குடிச்சிட்டு அவரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அம்மா வரல, நானும் அப்பா, பாட்டி, ஹஸ்பண்டு, பையன், பெரியப்பாலாம் போயிருந்தோம். போய் பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா வரல, நீங்கள் போய் ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. அதோட போய் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அரிசி எல்லாத்தையும் களைஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அடுப்பு காற்று வேறு அடிச்சுட்டே இருந்தேன். அடுப்பு ரொம்ப நேரம் எரியவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சரி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி பண்ணதுக்கப்புறம் எரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொங்கலையும் வச்சாச்சு. ஆனால் பொங்கல் வந்து பொங்க போகுது. பொங்கல் ஒரு வழியாக பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் அரிசி எல்லாமே போட்டு கிண்டிட்டு, அந்த அரிசி போடுறதெல்லாம் எடுக்கல, அப்படியே கடைசியில் தான் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் நல்லா நெய் ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. நானும் எங்கள் பாட்டியும் தான் பொங்கல் வச்சேன். எங்கள் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டிலலாம் யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட பொங்கல் வச்சுட்டு போய் உள்ள தூக்கிட்டு போயிட்டு எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கை வலின்னு கொஞ்ச நாள் வந்திருந்தோமோ, அதுக்காண்டி சாமிக்கிட்ட ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருந்தோம். அதோட பொங்கல் வச்சு மணி எடுத்து போடுறதாக வேண்டியிருந்தோம். மணினா இந்த மணி பெல் அடிப்பாங்கள்ல, கோயில் தொங்க போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி மணி எடுத்து வைக்கணும். இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மணி, அந்த பெரிய மணி, அது 8 கிலோ மணி, அதான் வாங்கி போட்டோம். அந்த கோயில் வந்துட்டு கமுதி பக்கத்தில் இருக்கிற நலக்கரிச்சி அம்மன் கோயில் இருக்குது. ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள், கீழே டேக் பண்ணுறேன் பாருங்கள். அதோட போய் நெய் விளக்கு போடுவோம். நாங்கள் நெய் விளக்கு போட்டுட்டு பொரி, அவல், பொங்கல் எல்லாம் வச்சு மணிலாம் அங்கே வச்சுட்டு, இதான் அந்த கோவில் நலக்கரிச்சி அம்மன். பொங்கல் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. பொங்கலும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. பொங்கல் எடுத்து வச்சு சாமிக்கெலாம் பொங்கல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பெரியப்பா எல்லோரும் வந்துட்டாங்க. சாமி கும்பிட்டு மணி எடுத்து நம்ம கட்டணும். அதோட பூசாரி வந்து பூ அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் மாலை அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக சாமி கும்பிட்றது தான். ஒரு வழியாக நம்ம சாமி கும்பிட்டாச்சு. நல்லபடியாக சாமிக்கு பொங்கல் வச்சு மணி எடுத்து போட்டாச்சு. நல்லபடியாக கும்பிட்டு வந்தாச்சு. அதோட வீட்டுக்கு வந்துட்டு அம்மா டீ போட்டு குடிங்கன்னா வந்ததே 1 மணி ஆயிடுச்சு. வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு, தூங்கியாச்சு. எல்லாம் தூங்கிட்டு ஒரு 4 மணி போல் எழுந்திரிப்போம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சா மணி 5 ஆயிடுச்சு. நல்லா சரியான தூக்கம், டயர்டு. வெயிலில் வேறு பொங்கல் வச்சுட்டு லேட்டாக தான் வந்தோம்மா, அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து டீ போடலாம் அப்படின்னா அம்மாவுக்கு சிலிண்டர் தீர்ந்துருச்சு. சிலிண்டர் இங்கிட்ட வந்து 45 நாள் கழிச்சு தானே வரும், புக் பண்ணியிருக்காங்க, இன்னும் வரல. அம்மா வேறு ஆடு மேய்க்க போயிட்டாங்க. நம்ம டீ போட வச்சுட்டு நம்மளுக்கு விறகடுப்புக்கு நம்மளுக்கு ஆகவே ஆகாது. நானும் சீமனை ஊற்றி தீப்பெட்டி வச்சு பற்றி போடுறேன், ஒன்றும் ஆகிற மாதிரி தெரியல. எரிய மாட்டேது அமர்ந்துட்டே இருந்துச்சு. எப்படியும் ஒரு வழியாக பற்ற வச்சு டீ போட்டாச்சு. போட்டு பாட்டிக்கு கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சிட்டுக்குள்ளே என்ன பண்ணிச்சு, ஒரு ஆடு வந்து பானைக்குள்ளே மண்டையை விட்டுருச்சு. வந்துட்டு எடுக்க முடியல. அதுக்கு வேறு வந்து ரொம்ப போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வேறவங்க ஆடு, தெரியாமல் வந்துச்சு. வந்து அம்மா தண்ணி வந்து குடிக்கணும் அப்படின்ட்டு தலையை உள்ளே விட்டுருச்சு. அதோட எடுத்து அவங்களும் பற்றிட்டு போயிட்டாங்க. குடத்தில் அறுத்து எடுத்துகிட்டு அதோட போய் எங்கள் ஆடையும் போய் ஆட்டுக்குட்டியை போய் அடைச்சி வச்சுட்டு ஆட்டுக்குட்டியிலையும் அவுத்து கட்டிட்டு நைட்டு அம்மா தோசை விட்டுருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வெளியில் போயிட்டு இருந்தாலும் பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்களா, பரோட்டாவும் சாப்பிட்டு நம்ம தூங்க வேண்டியது. இன்றைக்கி வந்து வீட்டில் தூங்கவே முடியாது, சரியான வேர்வை, தூங்க முடியாது. நம்ம மாடிக்கு தான் போகணும் அப்படின்ட்டு மாடிக்கு போய் ஹஸ்பண்ட் மாடியிலே தூங்கலாம் அப்படின்னு சொன்னார். அதோட நான் பாய் தலானையும் எடுத்துகிட்டு மேலே போயாச்சு. தம்பி படுத்துட்டான். நாங்களும் உட்காந்துருந்தோம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.